அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். எமர்ஜென்சி அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கோலண்ட் வந்ததால் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, சாரி. இந்த வீடியோ வந்து எனக்கு நைட்டு கிடைச்சது, அது உடனே நான் ரெடி பண்ணி நான் போட முடியலை, அதில் தான் இப்போ போட வேண்டியதாச்சு. அன்பார்ந்த உறவுகளை, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலையும் அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாட்டில் முக்கியமான சில பகுதிகள், அதாவது ரெசிடென்சி அதிகமாக வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அப்பார்ட்மெண்ட்கள் அதே மாதிரி குவைத்தி வீடுகள் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து குவைத்துடைய முனிசிபாலிட்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஆரம்பம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடந்த காலங்களில் பேசு பொருளாக மாறிச்சு. உங்களுக்கு நான் எவிடன்ஸ் ப்ரூஃபோட வீடியோ போட்டேன். என்ன, ஒரு சிலர் வந்து வீடுகளில், அந்த அப்பார்ட்மெண்ட்டுகள், அவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டுகளில் வீடுகளில் பார்த்திங்கன்னா, அவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டுகள்லையும் வீடுகள்லையும் வந்து வேலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது என்ன ஆயிடுச்சு, கடைசியில் அந்த ஹாரிஸ்கள் திருட்டுத்தனமாக அவனுங்க வந்து அந்த வாடகையை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லாமல் உட்கார்ந்துருந்து கடைசி கட்டத்தில் நாளைக்கு இடிக்க வராங்கன்னா இன்னைக்கு சொல்கிறது இந்த மாதிரி இடிக்க வர போகிறாங்க அப்படின்னு. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாத தொழிலாளர்களும் அவங்க ரூம் பார்க்குறதுக்கோ மற்ற விடயங்களுக்கோ கால அவகாசம் போதாததால் ரூமில் இருந்து அவங்க ரூம் தேடுறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒன்றுக்காக அவங்க வெளியே போயிட்டு அடுத்த நாள் வரும்போதோ இல்லது அவங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவங்களுடைய கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச பொருட்கள் முதல் கொண்டு எல்லாமே அநியாயமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிலேப் ஷோக்கில் அந்த மாதிரி தான் ஒரு விடயம் நடந்துச்சு. ஆரம்பத்தில் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். பில்டிங் மொத்தமாக வந்து அவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து ரூமை பார்க்கும்போது ரூமே இல்லை, பில்டிங்கும் இல்லை. கடைசியில் பில்டிங் ஃபுல்லாகவே முனிசிபாலிட்டியால் உடைச்சிட்டாங்க. அதே போல் ரூமையும் வந்து மொத்தமாக காலி பண்ண வச்சுட்டாங்க. எந்த ஒரு பொருளுமே இல்லை, எல்லாத்தையுமே உடைச்சி மொத்தமாகவே அவங்க டெமோலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. மொத்தமாக உடைச்சி அந்த தூசியை கூட விடாமல் அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள். அவங்க சேர்த்து வச்ச பொருள், ஒரு சகோதரர் சொன்னாங்க, கார்கோ போடுறதுக்காக கிட்டத்தட்ட 200-300-400 தினாருக்கு பொருட்கள், உடுப்பு, ஆடைகள், சாப்பாடு சாமான், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கி அவங்க அந்த ஸ்டோரில் வச்சுருந்துருக்குறாங்க. கடைசியில் வந்து பார்க்கும்போது பில்டிங்கே இல்லை, தரமட்டமாக உடைச்சிட்டாங்க. இப்போ இது வந்து அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பில்டிங் உடைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் பில்டிங்களில், உங்களுடைய பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங்காக இருந்தால் பொருட்கள் அதிகமாக சேகரித்து வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் கார்கோ போடக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி இருந்தால் உடனே கார்கோ போட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டீஸோ அல்லது உங்களுடைய கதவுகள் ஏதாவது ஒரு, அது எப்படி இருக்கும்னு காட்டலாம், ஏதாவது நோட்டீஸ் மாதிரி ஒட்டி இருந்தாங்கன்னா, இன்றைக்கி நான் செய்தியில் கூட போட்டிருப்பேன், பலதியா அந்த இவங்க வந்து நோட்டீஸ் ஒட்டினது, அந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ் ஏதாவது ஒட்டியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கண்டாலும் உடனடியாக அதை வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்து, சரி சாதாரணமாக உங்களுடைய ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சரி அதை இது பண்ணி பாருங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணி சரி பாருங்கள். அப்போ சரி உங்களுக்கு தெரியும் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னு. என்ன காரணம்னா, இந்த மாதிரி பலதியாவில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினதுமே இந்த மசரிகள் சில அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, என்ன பேர் சொல்கிறது, இந்த இருக்கு பாருங்க, மஞ்சள் கலரில் அல்லது ஊதா கலரில், ரோஸ் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நோட்டீஸ் இருக்கும். இந்த மாதிரி நோட்டீஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து உடனடியாக அதை ஒரு ஃபோட்டோ ஒன்று அடிச்சு சரி செக் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணி யார் ஒட்டியிருக்கா, என்ன காரணத்துக்காக ஒட்டியிருக்காங்க அப்படின்றது தயவு செய்து செக் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி செக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எதுக்காக ஒட்டியிருக்கிறாங்கன்னு. உசாரத் காரபா, அதாவது எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரா, முனிசிபாலிட்டியா, சுற்றுச்சூழல் அதிகார சபையா, கொமர்ஸ் இண்டஸ்ட்ரியா, யார் என்னன்றது ஃபுல்லாகவே, அடுத்தது தீயணைப்பு துறையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து இதை செக் பண்ணுங்கள். தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுக்கு நான் அந்த டிமோலைஸ் வீடியோ நான் தேடி பார்க்குறேன். இப்போ என்னோடய கேலரிகளில் இருந்துச்சுன்னா நான் தேடி எடுத்து உங்களுக்கு போட்டேன். கடைசியில் வரும் பாருங்கள். உண்மையிலேயே நிறைய பேருடைய பொருட்களும் சேர்ந்து அணியாமல் போயிடுச்சு சில பில்டிங்களில் இந்த ஹாரிஸ்களுடைய தந்திரத்தால். இந்த வலையில் நீங்களும் சிக்கிக்காதீங்க, ரொம்ப கவனம். أنا كنت أسمع أن الجريب فوضى، جيت بنفسي أبي أشوف. ترى هذا بالكويت يا جماعة شيء لا يصدق. ريحة المجاري، كمية الوسخ تكرمون، يعني شيء يشيب الراس. من يصدق هذا الكويت 2024 كذي. بسم الله الرحمن الرحيم. معكم مهندس صلاح الفيت الرشيدي، مدير إدارة السلامة في محافظة مبارك الكبير. بتوجيهات من مدير عام البلدية تقوم إدارة السلامة في عمليات الكشف الميداني على المواقع اللي تكون فيها عمليات الهدم والبناء. فمثل ما انتم شايفين حوالينا في عمليات هدم قاعد تصير حاليا. المقاول ملتزم في شروط الامن والسلامه في بلديه الكويت، خاصه في رش الماء بالاضافه الى عمليه تسلسليه في عمليه الهدم. ويعطيكم العافيه. السلام عليكم. معاكم المهندس محمد سالم العازمي من إدارة السلامة بلدية الأحمدي، بتوجيهات من مدير عام البلدية المهندسة منال العصفور، وتوجيهات من مدير إدارة السلامة بلدية الأحمدي المهندس خالد العتيبي بتكثيف الجولات الميدانية المستمرة على جميع مناطق المحافظة. احنا اليوم تواجدنا في أحد المناطق التابعة لمحافظة الأحمدي. كان عندنا موقع حدام وما كانوا ملتزمين في بعض شروط السلامة. من أهم شروط السلامة هو تسوير الموقع بالشكل الصحيح، والشركة ما كانت مسوية الموقع بالشكل الصحيح، مما قد يؤدي لأضرار في المرافق العامة أو عرقلة سير المرور خارج الموقع. تم إعطائهم محضر مخالفة وتم إعطائهم تنبيه لعدم الالتزام في شروط السلامة. من بعد استخراج ترخيص الهدام من قبل إدارة التراخيص الهندسية، يتم دور إدارة السلامة وهو استخراج ترخيص السلامة، ويتم متابعة مواقع الهدام أو المواقع الإنشائية التابعة للمحافظة. تم إعطائهم تنبيه عدم توفير طفايات الحريق داخل الموقع، وعدم تسوير الموقع بالشكل الصحيح، هذا محضر مخالفة، وعدم الالتزام في شروط السلامة. احنا نحب ننوه على الشركات انها تلتزم بكامل شروط السلامة لتجنب اي مخالفة قانونية. جزاكم الله خير وشاكركم على حسن تغطيتكم.